வைக்கப்படுகிறது. இனி திரும்பவும் கட்டப்பட வேண்டும். எந்த அஸ்திவாரப்படி கட்டுவது? காபாவை இருக்கிற அமைப்பிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அசாஸில் கட்டுவதா, அஸ்திவாரத்தில் கட்டுவதா, புதிய அமைப்பில் கட்டுவதா? ஒருவர் சொல்லுகிறார் புதிய அமைப்பில் கட்டலாம் என்று ஒரு மேப்பை போடுகிற பொழுது அவர் கை போய்விடுகிறது, உயிரும் சேர்ந்து போய்விடுகிறது. அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அமைப்பில் அல்லாஹ் போட்டுக் கொடுத்த திட்டம் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அமைப்பில் கட்டினார்களோ அந்த அமைப்பிலேயே காபா கட்ட வேண்டும் என்று சொல்லி அதை யார் யார் கட்டுவது என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. காபாவினுடைய வாயில் பகுதியை அப்து மனாஃபினுடைய குடும்பத்தார்களும், பனு அப்து மனாஃப், பனு ஜுஹரா, இன்னைக்கு காபத்துல்லாஹ்வுடைய வாயில் இருக்கிறது, அதை கட்டுவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் இந்த ரெண்டு குடும்பத்தார்கள், பனு அப்து மனாஃப், பனு ஜுஹரா. ருக்னை யமானியிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் உள்ள பகுதியை யார் கட்டுவது என்று இரண்டு கூட்டத்தார்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். குறைஷிகளும் பனு மக்ஸூம் கூட்டத்தார்களும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். பத்னுல் காபா என்று சொல்லுகிற ருக்னை யமானியிலிருந்து ஹத்தீம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி, இதுக்கு பேரு பத்னுல் காபா என்று சொல்லுவார்கள். காபாவினுடைய வயிற்றுப் பகுதி என்று சொல்லுவார்கள். இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? பனு அசத் கபீலாக்காரர்களும், பனு சஹம் கபீலாக்காரர்களும், பனு ஜுமூஹ் கபீலா, இரண்டு கபீலாக்காரர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். ஹத்தீம் என்று சொல்லுகிற அந்த ஓவல் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று வருகிற பொழுது மூன்று பேர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். பனு அதி, பனு அசத், பனு அப்துத்தார் இவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். இந்த காபாவுக்கு அஸ்திவாரம் போடப்படுகிறது, காபா தூக்கப்படுகிறது. இன்று வரை காபா உயர்த்தப்பட்டு விட்டது. இப்பொழுது ஹஜருல் அஸ்வத் கல்லை இந்த காபாவில் யார் பொருத்துவது? எல்லா கபீலாவும் நான் தான். இந்த நேரத்திலே மக்காவிலேயே வயதானவர் அபூ உமையா வஹ்வாசன் அவர் வருகிறார். ஒரு தீர்ப்பு சொன்னார், நாளை காலையில் யார் முதலில் வருகிறாரோ அவர்தான் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து பொருத்த வேண்டும். சரியான தீர்வு என்று எல்லோரும் புறப்படுகிறார்கள். மறுநாள் காலையிலே முதலில் காபாவுக்குள்ளே நுழைபவர்கள் யாராக இருக்க முடியும்? பைத்துல்லாஹை கட்டிய ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹை எழுப்புகிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் அன்றைக்கு தூங்க வைத்தான் அல்லாஹ். அத்தனை தலைவர்களுக்கு உறக்கத்தை கொடுப்பவன் அல்லாஹ். உறக்கத்தை கொடுத்து நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் உள்ளே வருகிறார்கள். மற்ற தலைவர்கள் எழுகிறார்கள், காபாவுக்கு வருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு அந்த சாதிக் வாலிபத்திலே 35 வயதிலே பெருமானாரை பார்த்து சொன்ன வார்த்தை, உண்மையில் தகுதியானவர் நீங்கள்தான்.